Dear 10th students, yesterday physics nuclear physics class start பண்ணோம். அந்த lesson start பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா radiations discovered by uranium by Henry Becquerel, radium discovered by Marie Curie, இதெல்லாம் பார்த்தோம். In today class we will discuss artificial radioactivity. இந்த artificial radioactivity என்ன? இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத அந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி, the phenomenon by which even light elements are made radioactive by artificial or induced methods is called artificial radioactivity or man-made radioactivity. என்ன சொல்கிறாங்க? phenomenon by which even light elements னா இங்கே என்ன மீனிங்னா அட்டாமிக் நம்பரும் மாஸ் நம்பரும் குறைவாக உள்ள ஒரு எலமெண்ட்ஸ். அட்டாமிக் நம்பர் 83 ஆர் கிரேட்டர் தென் 82 ஆர் கிரேட்டர் தென் இந்த மாதிரி உள்ள எலமெண்ட்ஸ் தான் ரேடியோ ஆக்டிவிட்டியை உட்படும். அதாவது ஆல்பா பீட்டா காமா பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணும். ஈவன் லைட் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணாது, ரேடியோ ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணாது, எமிட் பண்ணாது. அது இஸ் நாட் ஏ ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அது எந்த ஒரு கதிர்வீச்சுகளையும் வெளியிடாத எலமெண்ட்ஸ் தான் என்னது, லைட் எலமெண்ட். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரொம்ப ஒரு 4b9 4b8 அந்த மாதிரி எலமெண்ட் என்னது, பெர்லியம். 4b9ங்கிறது அட்டாமிக் நம்பர் 4, மாஸ் நம்பர் 9 உடைய ஒரு பெர்லியங்கிறது ரொம்ப லைட் எலமெண்ட். அதான் நமக்கு கொடுத்துருக்கு. மேல் வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா 13 அலுமினியம் 27 அலுமினியம்ங்கிறது ஒரு லைட் எலமெண்ட் தான். அந்த மாதிரி லைட் எலமெண்ட் எடுத்துக்கிட்டு ஆர் மேட் ரேடியோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக மாற்றுறோம். எப்படி? பை ஆர்டிஃபிஷியல் ஆர் இன்டியூஸ்ட் மெத்தட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி ஆர் மேன்-மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி. திஸ் கைண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்டு பை ஐரின் கியூரி அண்ட் எப் ஜோலியட் இன் 1934. இந்த ஐரின் கியூரியும் ஜூலியட்டும் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் ரேடியத்தை டிஸ்கவர் பண்ண மேரி கியூரியோட பொண்ணு தான் இந்த ஐரின் கியூரி. ஐரின் கியூரியோடைய ஹஸ்பண்ட் தான் யார், ஜூலியட். இந்த ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபேமிலி தான் அதிகமான நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக நம்ம என்ன பண்ணுறோம், நினச்சிக்கிறோம். உண்மையும் அதுதான். எப்படின்னா நான் ஞாபகம் வச்சுக்கணும், மேரி கியூரிக்கு நோபல் பிரைஸ் வாங்கினாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பியார் கியூரியும் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. ஐரின் கியூரி ஒரு நோபல் பிரைஸு, ஐரின் கியூரியோடைய ஹஸ்பண்ட் ஜூலியட்டும் ஒரு நோபல் பிரைஸ். அப்போ 4 நபர்கள் நோபல் பிரைஸ் வாங்கிய குடும்பமாக இந்த குடும்பம் கருதப்படுது. The artificial radioactivity is induced in a certain lighter elements like boron, aluminium. இந்த போரானையும் அலுமினியத்தையும் தான் எடுத்துக்கிறாங்க. எக்ஸெட்ரா கொடுத்துருக்கு. By bombarding them with radiation such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. இந்த 2 எலமெண்ட்டையும் எதை வச்சு மோதுறாங்க, பம்பார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பம்பாடிங்னா மோதுறது. எதை வச்சு மோதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பா பார்ட்டிகல்ஸ். ஆல்பா பார்ட்டிகல் எது கொடுக்குது, நார்மலாக இருக்கக்கூடிய நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல் அனைத்துமே ஆல்பா பார்ட்டிகல்ஸை கொடுக்கும். யுரேனியம் ஆல்பா பார்ட்டிகலை கொடுக்கும், ரேடியம் கொடுக்கும், தோரியம் கொடுக்கும், புளுட்டோனியம் கொடுக்கும். இந்த மாதிரி நார்மலாக கொடுக்கக்கூடிய ஆல்பா பார்ட்டிகல்ஸை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த லைட்டர் எலமெண்ட்ஸை பம்பார்ட்மெண்ட் பண்ணுறோம். This also results in the emission of invisible radiations and elementary particles. அது மாதிரி மோதும் பொழுது கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் கதிர்வீச்சுகள் ரேடியேஷன்ஸும் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸும் எமிட் ஆகுது. டியூரிங் சச் எ டிஸ்இன்டகிரேஷன், இந்த டிஸ்இன்டகிரேஷனா சிதைவுன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். டியூரிங் சச் எ டிஸ்இன்டகிரேஷன் the nucleus which undergoes disintegration is called paranucleus. The nucleus which undergoes disintegration, அதாவது இந்த மோதினதுக்கு பிறகு அது இன்னும் என்ன ஆகலை, சிதை அடையலை. மோதிரத்துக்கு முன்னாடி அந்த நியூக்ளியஸ் அப்படியே இருக்கும். அதனால அதுக்கு என்ன பேர்னா பேரண்ட் நியூக்ளியஸ். அண்ட் தட் விச் இஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் இஸ் கால்டு டாட்டர் நியூக்ளியஸ். மோதலுக்கு பின்பு அது இன்விசிபிள் ரேடியேஷன்ஸையும் எலிமெண்ட்ரி பார்ட்டிகளையும் கூட கொடுத்து அந்த பேரண்ட் நியூக்ளியஸ் என்ன ஆகும், உடஞ்சிரும், செதஞ்சிரும். அதுக்கு பேர் டாட்டர் நியூக்ளியஸ்னு பேர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 4b9 ஒரு ஹீலியத்தை வச்சு மோதுறேன். ஹீலியம்னா ஆல்பா பார்ட்டிகல்ஸ். அப்போ என்னது, இந்த 4be9 அந்த பெர்லியம் தான் பேரண்ட் நியூக்ளியஸ். இப்போ அது என்ன ஆகுது,
6C13 மாறும். மோதின பிறகு என்ன ஆகும், நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அது கார்பனாக மாறும். அந்த கார்பன் தான் என்னது, டாட்டர் நியூக்ளியஸ். மோதலுக்கு முன்னாடி பெரிலியம், மோதலுக்கு பின்பு அது என்ன மாறுது, கார்பனாக மாறும். அந்த கார்பனுக்கு என்ன பேருனா டாட்டர் நியூக்ளியஸ்னு பேரு. The particle which is used to induce the artificial disintegration is termed as projectile. அதாவது அதை எதை வச்சு மோதுறேன், ஆல்பா பார்ட்டிகளை வச்சு மோதுறேன். அந்த ப்ரொஜெக்ட்னா எரியுதல் அப்படின்னு பேர். ஒரு கல்லை எரியிறோம்ல, அது மாதிரி ப்ரொஜெக்ட்னு பேர். நீங்கள் மோதல்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. எதை வச்சு மோதுறேன், ஆல்பா பார்ட்டிகளை வச்சு மோதுறேன், அது பேர் ப்ரொஜெக்டல் பார்ட்டிகல்னு பேர். அண்ட் த பார்ட்டிகல் விச் இஸ் ப்ரொடியூஸ் ஆஃப்டர் த டிஸ்இன்டகிரேஷன் இஸ் டெர்ம்ட் அஸ் எஜெக்டட் பார்ட்டிகல். மோதலுக்கு பிறகு நமக்கு இப்போ இந்த டாட்டர் நியூக்ளியஸ் சேர்ந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் கிடைக்கும். நமக்கு எக்ஸாம்பிளில் ஒரு நியூட்ரான் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நியூட்ரான் தான் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆஃப்டர் டிஸ்இன்டகிரேஷன் டெர்ம்ட் அஸ் எஜெக்டட் பார்ட்டிகல், வெளிவரக்கூடிய பார்ட்டிகல். மோதிரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பார்ட்டிகலை ப்ரொஜெக்டட் பார்ட்டிகல்னும், மோதலுக்கு பின்பு இன்விசிபிள் ரேடியேஷன்ஸோட கிடைக்கக்கூடிய பார்ட்டிகலை எஜெக்டட் பார்ட்டிகல் ஆர் எமிட்டட் பார்ட்டிகல்னு சொல்கிறோம். When the projectile hits the parent nucleus, it is converted into an unstable nucleus, which in turn decays spontaneously, emitting the daughter nucleus along with an ejected particle. ஒரு ஆல்பா பார்ட்டிக்கலை ஒரு பெரிலியத்தை வச்சு மோதுறாங்க நம்ம எக்ஸாம்பிளில். அப்படி மோதும் பொழுது அது என்ன வருது, ஒரு 6 கார்பன் 13 ஸ்டார், 6 கார்பன் 13 ஸ்டாரும் கூடிய ஒரு எக்ஸைட்டட் நியூக்ளியஸாக மாறும். அதாவது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறும். அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் தான் என்ன பண்ணும், நியூட்ரான்ஸையும் இன்விசிபிள் ரேடியேஷனையும் எமிட் பண்ணும். அப்போது அந்த அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்க்கு பேர் எக்ஸைட்மெண்ட் நியூக்ளியஸ்னு சொல்லலாம். இப்போ நான் அப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு புரியாது. அடுத்த அந்த எக்ஸாம்பிளில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இஃப் யூ denote the parent and daughter nucleus X and Y, புக்கில் கீழே கொடுக்கல பாருங்க. அந்த பெரிலியம் 9 இருக்குல்ல, 4Be9 இந்த இருக்கு பாருங்க, இதுதான் X, இது பேரண்ட் நியூக்ளியஸ். இந்த ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் டாட்டர் நியூக்ளியஸ். இது மோதிரத்துக்கு முன்னாடி உள்ள நியூக்ளியஸ் பேரண்ட் நியூக்ளியஸ், மோதலுக்கு பின்பு கிடைக்கக்கூடிய நியூக்ளியஸ் டாட்டர் நியூக்ளியஸ். 2He4ங்கிறது ப்ரொஜெக்டல் பார்ட்டிக்கல், மோதலுக்கு பயன்படுத்தக்கூடிய பார்ட்டிக்கல். இந்த அதுக்கு மோதலுக்கு பிறகு கிடைக்கிறது பாருங்க இந்த நியூட்ரான், இதுதான் எஜெக்டட் பார்ட்டிக்கல். இது எக்ஸ், இது ஒய்னு எடுத்துக்கிறோம். Then the nuclear disintegration represented as follows: X, Y. Here B and E represent the projectile particle and ejected particle. இந்த 2He4 தான் P, projectile particle. இது என்னது எமிட்டட் பார்ட்டிகல்ங்கனால இதுக்கு என்னது 0 N1 நியூட்ரான். இது என்ன சொல்லணும் E. அப்போ இது X, இது Y, இது P, இது E. Parent nucleus, daughter nucleus, projectile particle, ejected particle. The above nuclear reaction 613 star, 6 carbon 13 star, இந்த மேலே ஸ்டார் போட்டிருந்தா என்ன, ஒரு ஸ்டார் போட்டிருக்கு பாருங்க, is unstable and is radioactive. அன்ஸ்டேபிள்னா அது நிலைத்தன்மையற்ற, அது எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கும், அது என்ன பண்ணும், ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக சேஞ்சஸ் ஆகும். This reaction can be represented as 4Be9 ஆல்பா நியூட்ரான். 4Be9 ஆல்பாவில் மோதுறோம், நியூட்ரான் கிடைக்குது 6 carbon 12. 4Be9 plus 2He4 gives 6C12 plus 0N1. இதுதான் ரியாக்ஷன்ஸ், இதில் தான் அது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் சொல்கிறோம். இதை நான் அது காமனாக அப்படி எழுதிக்கலாம். 4Be9 plus 2He4 gives 6G12, 6 கார்பன் 1 ப்ளஸ் நியூட்ரான். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ரெண்டுமே அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக நீங்களே எழுதலாம். நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம், ஆர்டிஃபிஷியல் பார்த்துட்டோம், நேச்சுரல் பார்த்துட்டோம். அதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம சொந்தமாகவே நம்மளே எழுதலாம். வாங்க அதை பார்த்துடலாம். Comparison between natural and artificial radioactivity. Natural radioactivity லெஃப்ட்டில் போட்டுருங்க, லெஃப்ட் காலமில், ரைட்டு காலமில் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு போட்டிருக்கு. கவனிங்க, எமிஷன் ஆஃப் ரேடியேஷன்ஸ் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் எ நியூக்ளியஸ். தானாகவே ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணால் அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி.
இங்கே ரைட்டில் பாருங்கள், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஏதாவது ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸை வச்சு ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணால் அது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆல்பா, பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இதில் நேச்சுரலில் மோஸ்ட்லி எலிமெண்ட்ரி பார்ட்டிகல் சச்சஸ் நியூட்ரான், பாசிட்ரான். பாசிட்ரான்ங்கிறது அந்த எலக்ட்ரானுடைய ஆப்போசிட் பார்ட்டிகல், எலக்ட்ரானுடைய ஆப்போசிட். -1e0னா எலக்ட்ரானு, அதே +1e0னா இது என்னது பாசிட்ரான். அதாவது E- அப்படின்னா எலக்ட்ரான், E+னா பாசிட்ரான். அதாவது எலக்ட்ரானுடைய ஆன்டி பார்ட்டிகல்ஸ் தான் என்னது பாசிட்ரான். அப்போ இதில் என்ன கிடைக்குது, நியூட்ரான், பாசிட்ரான் எக்ஸெட்ரா ஆர் எமிட்டட். இதில் ஆல்பா பீட்டா காமா கிடைக்கிற மாதிரி இதில் எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸ் கிடைக்கிறதுனால கிடைக்கிது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில். தேர்ட் ஒன் இஸ் இட் இஸ் ஏ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அதுவாக தன்னிச்சையாக நடக்கும், ஸ்பான்டேனியஸ் தானாகவே தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது என்னது, இட் இஸ் ஆன் இன்டியூஸ்டு ப்ராசஸ், ஒரு தூண்டப்பட்ட நிகழ்வாக இது அமைகிறது. எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83. 83 அல்லது அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு அந்த எலமெண்ட்ஸ் உட்படும். இங்கே பாருங்கள், எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் லெஸ் தென் 83. அது மோர் தென் 83, இது லெஸ் தென் 83 கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட்டே என்ன பண்ணலாம், ஒரு ரேடியேஷன்ஸை எமிட் பண்ண வைக்கலாம். திஸ் கேனாட் பி கண்ட்ரோல்டு. ஒரு நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அதுவாக ஒரு பொருள் ஆல்பா பீட்டா காமா ரேஸை எமிட் பண்ணால் டு நாட் ஸ்டாப்டு பை எனி பிசிக்கல் ஆர் கெமிக்கல் கண்டிஷன்ஸ். இயற்பியல் வேதியியல் பண்புகளை வச்சு எந்த கண்டிஷனை வச்சு என்ன பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. அதை ஏதாச்சும் வச்சு மூடி தான் வைக்கலாமா தவிர அதோடைய ஓன் நேச்சுரல் பிஹேவியரை மாற்ற முடியாது. கண்டிப்பாக அது எமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியில் திஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன், இது என்னது செல்ஃப் கிடையாது, இன்டியூஸ் ப்ராசஸ். ஆல்பா பீட்டா காமரை எமிட் பண்ணும், இது எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸை எமிட் பண்ணும். இது ஸ்பான்டேனியஸ் தானாக நடக்கக்கூடிய நிகழ்வு, இது தூண்டக்கூடிய நிகழ்வு. எக்ஸிபிட்டட் பை எலமெண்ட்ஸ் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் மோர் தென் 83, 83 அதிகமாக இருக்கணும், இது லெஸ் தென் 83 இருந்தால் போதும். திஸ் கேனாட் பி கண்ட்ரோல், இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. திஸ் கேன் பி கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்ஸ் தான். ஈஸியாக ஒரு டைம் என்ன பண்ணலாம், பார்த்தாவே இது புரிஞ்சிடும். இந்த ரேடியேஷன்ஸை வந்து நிறைய யூனிட்ஸ்னால என்ன பண்ணுறோம், நம்ம மெஷர் பண்ணுறோம். ஆனால் எஸ்ஐ யூனிட் ஆஃப் த ரேடியேஷன்ஸ் அப்படின்னா நீங்கள் பெக்கோரல் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஹென்ரி பெக்கரோட ஞாபகமாக பெக்கோரல். இந்த பெக்கோரல் தான் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ். உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுங்கிறது எஸ்ஐ யூனிட்ஸ். இப்போது ஆனால் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக நிறைய யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. எல்லா யூனிட்ஸுமே சின்ன சின்ன 3 மார்க்ஸில் கேட்பாங்க. கியூரினா என்ன, ரூதர் போர்டுனா என்ன, பெக்கோரல்னா என்ன, ரான்ஜன்னா என்ன, ரூதர் போர்டுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கொஞ்சம் இது நாளையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு, அந்த நம்பர்ஸ் இருக்கும், அந்த நம்பர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்லா படிச்சிருங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் எது கொடுத்துருக்குன்னா கியூரி. இட் இஸ் த ட்ரெடிஷ்னல் யூனிட், ரொம்ப பழங்காலத்திலேருந்து பயன்படுத்தக்கூடிய யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. இட் இஸ் டிஃபைன்ட் as the quantity of radioactive substance which undergoes 3.7 into 10 to the power of 10 integration in 1 second. This is actually close to the activity of 1 gram of radium 226. 88 அட்டாமிக் நம்பர் உடைய 226 மாஸ் நம்பர் உடைய ஒரு ரேடியமானது, ஒரு கதிரியக்க ரேடிய தனிமமானது ஒரு வினாடி காலத்தில் 3.7 into 10 to the power of 10 disintegration சிதைவுகளை கொடுத்தால் அதற்கு ஒரு கியூரின்னு பேர். 1 curie equal to 3.7 into 10 to the power of 10 disintegration per second. அப்போ ஒரு கியூரியானது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் which undergoes 3.7 into 10 to the power of 10 disintegration in 1 second. இதுதான் என்னது 1 curie. ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலு 3.7 into 10^10 கதிரியக்க சிதைவுகளை தந்தால் அந்த அளவிற்கு ஒரு கியூரி என்று பெயர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ரூதர் போர்டு. நீங்கள் வந்து QR ஸ்கேனரில் இதை வந்து என்ன பண்ணீங்க, இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை பற்றி விளக்கம் உங்களுக்கு வரும். அப்படியே போய் என்ன பண்ணுங்கள், 2 இதை QR கோட் ஸ்கேனர் என்ன பண்ணணும், நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதோடு என்ன பண்ணுங்கள்,
திக்ஸாங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். 2 அப்ளிகேஷன் ஸ்டோர் பண்ணால் நீங்கள் இதை அப்படியே பார்க்கலாம். இதோடைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க. திக்ஸாங்கிற ஒரு அப்ளிகேஷன், TIKSKA திக்ஸா ப்ளஸ் வந்து என்னது ஒரு QR கோட் பார் ஸ்கேனரை நீங்கள் என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த QR கோட் ஸ்கேனரை வச்சு கேமரா ஆன் பண்ணிங்கன்னா கேமரா ஆன் பண்ணும். ஆன் ஆன பிறகு இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணால் அது திக்ஸா ஆப்புக்குள்ளே போகும். திக்ஸாங்கிறது கவர்மெண்டோடைய ஆப்பு. அதில் போயிட்டு என்னாகும், இந்த லெசன் இதை பற்றிய விளக்கமான ஒரு வரைபடம் இதில் கொடுத்துருக்கும், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூதர் போர்டு. இட் இஸ் another யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. It is defined as the quantity of radioactive substance which produces 10 to the power of 6 disintegration in 1 second. ஒரு கதிரியக்க தனிமம் 10⁶ டிஸ்இன்டகிரேஷனை 1 செகண்டில் கொடுத்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம், ரூதர் போர்டு. இட் இஸ் another யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. நல்லா அவங்க வச்சுக்கோங்க. SI யூனிட் வந்து பெக்கரல் தான் பார்ப்போம். இது என்னது, இது ட்ரெடிஷ்னல். இன்னொரு ரேடியோ ஆக்டிவிட்டி இன்னொரு யூனிட் தான் என்னது, ரூதர் போர்டு. அப்போ என்ன அவங்க வச்சுக்கணும்னா 10 to the power of 6 டிஸ்இன்டகிரேஷன் per second அவங்க வச்சுக்கணும். அதே கியூரிக்கு என்ன அவங்க வச்சுக்கணும், 3.7 × 10 to the power of 10 டிஸ்இன்டகிரேஷன் per second அவங்க வச்சுக்கணும். நெக்ஸ்ட் யூனிட் பாருங்க, பெக்கரல். இட் இஸ் த SI யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் பெக்கரல். பாருங்க, சிஸ்டமே இன்டர்நேஷனல் 2 யூனிட்ஸ், உலகத்தில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட யூனிட்டுங்கிறது SI. லென்த்துக்கு மீட்டரு, மாஸுக்கு கிலோகிராம், டைமுக்கு செகண்ட், டெம்பரேச்சருக்கு கெல்வின், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு மோல். நான் பார்த்துருக்கோம்ல, இந்த லூமினஸ் ஆஃப் இன்டென்சிட்டிக்கு லைட்டுக்கு வந்து கேண்டிலா, இப்படிலாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு அடிப்படையான 7 அளவுகள். அந்த அளவுகள் மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுங்கிறது என்னது, SI யூனிட். அவனை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா SI யூனிட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் அப்படின்னா கீழே வந்து கியூரி, பெக்கரல், ரூதர் போர்டு, ரான்ஜன் 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம 4மே நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த 4மே யூனிட் படிச்சிருக்கோமே, எது அப்படிங்கிறது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். 4மே இருந்தாலும் கூட அதோடைய SI யூனிட்டுங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்னது அடிப்படை. அந்த SI யூனிட் பார்த்தீங்கன்னா பெக்கரல் தான். நெக்ஸ்ட் பாருங்க, ரான்ஜன். இட் இஸ் த ரேடியேஷன் எக்ஸ்போசர் ஆஃப் காமா அண்ட் எக்ஸ்ரேஸ். இட்ஸ் மெஷர்ட் பை another யூனிட் கால்ட் ரான்ஜன். இன்னொரு முக்கியமானது பெக்கரல் நான் பார்த்துறேன். It is the SI unit of the radioactivity is becquerel. It is given as the quantity of 1 disintegration per second. ஒரு வினாடியில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் டிஸ்இன்டெகிரேட் ஆகுதோ அதாங்க பெக்கரல். ஒரு வினாடியில் சிதைவடையக்கூடிய கதிரியக்க தனிமத்தின் அளவு. சிம்பிளாக சொல்லணும்னா தமிழில் ஒரு வினாடியில் எவ்வளவுங்க டிஸ்இன்டெகிரேட் ஆகுது, அதுதான் என்னது, அந்த குவான்டிட்டி தான் பெக்கரல். ஈஸியாக வச்சுக்கலாம். குவான்டிட்டி ஆஃப் 1 டிஸ்இன்டெகிரேஷன் per second. ஒரு வினாடிக்கு ஒரு டிஸ்இன்டெகிரேஷன், ஒரு சிதைவை தரக்கூடிய அளவுக்கு பெக்கரல். டிவைன் as the quantity of 1 டிஸ்இன்டெகிரேஷன் per second ஆனது ஒரு செகண்ட். ஒரு செகண்டில் ஒரு டிஸ்இன்டெகிரேஷனை ஆகிறதுக்கு எவ்வளோ எலமெண்ட் குவான்டிட்டி தேவைப்படுதுங்கிறது தான் பெக்கரல். குவான்டிட்டி ஆஃப் 1 டிஸ்இன்டெகிரேஷன் per second. நெக்ஸ்ட் பாருங்க, ரான்ஜன். It is the radiation exposure of gamma and X-rays is measured by another unit called Rontgen. இந்த காமா கதிர்களும் எக்ஸ் கதிர்களும் எவ்வளோ தூரம் அயனைசேஷன் பண்ணுது, அதாவது காற்றில் உள்ள அயனிகளை எப்படி உருவாக்குகிறது. அயனிகள்லாம் என்னது, அயான்ஸ், அதாவது சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த காமா ரேயோடையும் எக்ஸ்ரேயோடையும் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா அயனைசேஷன். அதை பார்த்துடலாம். 1 Rontgen is given as the quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 to the power of -4 coulomb in 1 kilogram of air under standard conditions of pressure, temperature and humidity. நார்மலான டெம்பரேச்சரில் எஸ்டிபியில், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில், அதான் எஸ்டிபின்னு சொல்லுவோம்ல, அந்த எஸ்டிபியில் 1 கிராம் ஏரை எடுத்துக்கிறங்க, 1 கிலோகிராம் ஏர் எடுத்துக்கிறங்க. அதில் இந்த காமா ரேயோ அல்லது எக்ஸ்ரேயோ நீங்கள் அனுமதிக்கிறீங்க. அனுமதிக்கும் போது என்ன பண்ணுது, அந்த ஏரை அதை அயனைசேஷன் பண்ணுது, சார்ஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. சார்ஜ் எவ்வளோ இருக்கணும், 2.58 into 10 to the power of -4 கூலும். கூலுங்கிறது யூனிட் ஆஃப் சார்ஜ். அந்த எலக்ட்ரான்ஸோடைய அல்லது புரோட்டானோடைய யூனிட் என்னது, சார்ஜ். அதோடைய அந்த யூனிட்டோட பேர் கூலும், சீனு பேர். அவர் சயின்டிஸ்ட் யாவும் அது வச்சுருக்கிறோம். அப்போ 1 கிலோகிராம் ஆஃப் ஏரில்
2.58 into 10 to the power minus 4 coulomb charge ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு 1 ரான்ஜன். As the quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 to the power minus 4 coulomb in 1 kilogram of air under STP. இதுதான் இது. இந்த STPனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் கொடுத்துருக்கு, ஹியூமிடிட்டி கொடுத்துருக்கு. இதுதான் அந்த என்னது ரான்ஜன். அப்போ 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூரி, அடுத்து என்ன பார்த்தோம், ரூதர் போர்டு, அடுத்து பெக்கோரல், ரான்ஜன். இதெல்லாம் என்னது முக்கியமான ஒரு வரையறைகள். நாளை நல்லா படிச்சிருங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் படிக்கும்போது வந்துச்சுன்னா, உங்களுக்கு என்னது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கால் பண்ணி கேளுங்க. நான் சில இன்னமும் அதிகப்படியான விளக்கத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க.